இன்னைக்கு காலையில எழும்புனோனே பார்த்தது மழை பெஞ்சிட்டு இருக்கிறத தாங்க பார்த்தேன். மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. மழைய பார்த்த உடனே. அழகா அந்த இலையில அந்த மழைத்துளி கொள்ளக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. சரி அழகா ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஆனா நேத்து நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குங்க. நேத்தைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிட்டேன். 10:30 மணிக்கு மேல நல்லா மழை பெஞ்சிருக்கு. காலையில தான் சொன்னாங்க நல்லா மழை பெஞ்சுச்சுன்னு. நான் கவனிக்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டேன். காலையில பார்க்கக்கூடிய டைம் மழை பெஞ்சிருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சந்தோஷம் மனசுல. இந்த மலையோடி அழகா வீட்டு முன்னாடி பூத்துட்டு இருக்க வாட்டர் லில்லிய பார்த்துரலாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் தான் காலையில ஒரு 8:30, 9 மணியெல்லாம் மழை நின்னுருச்சு. அப்புறமா கொஞ்சம் வெயில் வர தொடங்கிருச்சு. அழகா பூத்திருக்க வாட்டர் லில்லி. வீட்டு வாசல் திறந்தாலே வீட்டு முன்னாடி வச்சிருக்கிறது. ஒரு ரூ. 100 பாட்டில்ல தான் வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகா 3 டிஃப்ரெண்ட்டா 4 கலர்ல டிஃப்ரெண்ட்டா பூத்து நிக்குது. கொஞ்சம் டார்க் கத்திரிப்பூ கலர், கொஞ்சம் லைட் கத்திரிப்பூ கலர், ஒயிட்டு, அப்புறமா எல்லோ. அ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. சரி இத பார்த்துக்கிட்டு அப்படியே மாடி மேல போய் பார்க்கலாம். பூக்கள் ஏதாவது நெறைய விரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய டைம், மாடி மேலயும் வாட்டர் லில்லி நெறைய பூத்து நிக்குதுங்க. கீழ பூத்திருந்த மாதிரியே எல்லோ கலரும் மாடி மேலயும் பூத்திருந்துச்சுங்க. அப்புறமா கத்திரிப்பூ கலரு. இது நல்லா சீக்கிரமா வளரக்கூடிய வெரைட்டி இந்த கத்திரிப்பூ கலர். ஆகாய தாமரை. ஒரு பாட்ல 1 போட்டு விட்டாலே போதுங்க. நெறைய வந்துகிட்டே இருக்கும் அது. அதோட இலைய தொட்டு பார்க்கங்க அவ்வளோ அழகா இருக்கும். கொஞ்சம் பஞ்சு மாதிரி, வெல்வெட் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகு. அதே மாதிரி இதுவும் எப்பமாவது ஒரு வாட்டி தான் இந்த வாட்டர் லில்லி பூக்கும். பூக்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரா இருக்கும். மீனுங்களெல்லாம் நெனச்சிருச்சு நான் அதுக்கு உணவு போட வந்துட்டேன்னு நெனச்சிருச்சுங்க. எல்லாம் கிட்ட வந்து நிக்குது. சாப்பாடு போடுவேன் சாப்பிட்டுட்டு போலான்ட்டு. ஆனா நான் அதுக்கு வரல. பூவ தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். அது அவங்களுக்கு தெரியல. ஃபுட்டு போடக்கூடியதெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் போடுவாரு. அதே மாரி இன்னொரு சின்ன ஒரு பாட்டில வச்சு விட்டுருக்கோம். அதுவும் எவ்வளோ அழகான பிங்க் கலரு. இது ஒரு கத்திரிப்பூ கலரு. இதோட பெட்டல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொரு அல்லிப்பூவோட பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதுவும் இப்ப தான் ரீபாட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு பாட்டுக்குள்ள. அழகா 2 பூ பூத்துருச்சு. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.